நம்ம தெருவுல உன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல புதுசா குடி வந்தாங்களே இன்ஸ்பெக்டர். ஆமா ஆமா, கல்யாண மண்டபத்துல நடந்தத கூட கேள்விப்பட்டேன். மாரியோட இடத்துக்கு இப்ப இவங்க வந்திருக்காங்களாமே. ஆமாக்கா. நான் ஒருத்தி உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க, நான் குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா, நீங்களே உட்காருங்க. சரி உட்காருங்க. வா துர்கா. ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம். நீங்க அவசியம் பூஜைக்கு வந்து கலந்துக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதான் நான் பண்ற முதல் சுமங்கலி பூஜை. அதனால நீங்க வந்து கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். மாறி இருக்கும்போது அடிக்கடி பூஜம் விரதம்னு வீட்டுக்கு கூப்பிடுவா. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு இந்த பூஜை வச்சிருக்கீங்க. மல்லிகாக்கா. ஆசினி வா 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 துர்கா வா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. இவங்கதான் துர்கா. தெரியுமே, நான் தான் சூர்யா கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்திருந்தனே. ஆமால. சரி, நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறோம். துர்கா சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். நீங்க அவசியம் வந்து பூஜையில கலந்துக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துடுறேம்மா. மாறி போனதுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பூஜை வச்சிருக்கீங்க. அவசியம் கலந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நாங்க வரோம். இருங்க இருங்க, உடனே போனா எப்படி? காப்பி குடிச்சிட்டு போங்க. அக்கா, இன்னும் அக்கம் பக்கத்துல எல்லாம் பூஜை கூப்பிட வேண்டியதா இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. நீங்க ஈவினிங் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரி சரிங்க, போயிட்டு வரோம். சரி வரோம். துர்கா. எல்லாம் முடிச்சிட்டோம்ல? வாங்க வாங்க வாங்கம்மா. வீடியோ எடுப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அக்கா இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அழகு. வாங்கக்கா. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க. சூப்பர். ஹாசினி, இப்ப எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? என்ன பெரியமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மாறி இந்த மாதிரி பூஜை பண்ணும் போதுல வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல நான் போடுவேன்ல, நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வரும்ல, அதே மாதிரி இந்த வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ண போறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போய் உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நாங்க எல்லாம் வந்துட்டோம். உட்காருங்க உட்காருங்க. ஹாய் வாங்க துர்கா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வாங்க 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 வாங்க. பூஜைன்னு சொன்னா போதும், பட்டு புடையை கட்டிக்கிட்டு நகரட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துட வேண்டியது. என்ன கொடுமடா இது. சிஸ்டர், என் ஆளை பாருங்க. நம்ம ஆளை பாத்தீங்களா? எப்படி கில்லி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்டேன் சிஸ்டர். சிக்னல் எல்லாம் பறக்குது. துர்கா, எல்லாருமே வந்துட்டாங்க. பூஜை வேற ஆரம்பிக்கணும். சூரிய மாமா வந்துருவார்ல? வந்துருவாரு. ஏன் சிஸ்டர், ஒருவேளை நம்ம மாப்பிள்ள சூர்யா வந்துருவானோ? சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நடக்காத பூஜைக்கு விழுந்து விழுந்துல கவனிக்கிறாளுவா? ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 சரியா இருக்கு. மாரியம்மா, சூர்யா அந்த பூஜைக்கு வரணும். துர்காமா மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க சந்தோஷப்படணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். எப்படியாச்சும் சூர்யாவை பூஜைக்கு வர வைங்க மாரியம்மா. ப்ளீஸ் மாரியம்மா. ஹலோ சார், உங்களை மீட் பண்றதுக்கு மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி சார் வந்திருக்காரு. உடனே உள்ள அனுப்புங்க. ஓகே சார்.
ஹலோ சூர்யா, குட் ஈவினிங். ஹாய் சார். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. அப்புறம் சார் என்ன சாப்பிடுறீங்க? இப்ப வேண்டாம் சூர்யா, அப்புறமா பாத்துக்கலாம். பை த வை, நாம 2 பேரும் சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் இல்லையா? எங்க சைட்ல உள்ள அவ்வளவு பேரும் ரொம்ப பாராட்டினாங்க. அதேதான் சார் எனக்கும். என் சைடுல இருந்தும் யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லை. இதுவே நம்மளோட முதல் சக்சஸ் தான் நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் சார். அப்புறம் சூர்யா, நாம ஏற்கனவே 2 மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண முக்கியமான விஷயங்களை எல்லாம் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபைல்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே. அதே மாதிரி நீங்களும் அந்த விஷயங்களை எல்லாம் ஃபைல்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷூர் சார், நானும் ரெடி பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன் சூர்யா, நான் என்னோட ஃபைல கொடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க. உங்க ஃபைல கொடுத்தீங்கன்னா நானும் படிச்சு பாத்துருவேன். ஓகே சார். ஓகே, நான் சைன் பண்ணிடலாம். சரி. எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. ஓகே சார், 1 செகண்ட். சூர்யா, என்னாச்சு? சார், நான் காலையில கிளம்புற அவசரத்துல ஃபைல மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சூர்யா, நான் இன்னைக்கு பூரா ஃப்ரீ தான். வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். அங்க போய் ஃபைல படிச்சு பார்த்துட்டு வீட்ல வச்சே சைன் பண்ணிடலாம். ஷோ, ஃபைலுக்காக இப்ப வீட்டுக்கு போனா நான் பூஜைக்கு வந்ததா துர்கா நினைச்சுக்குவா. இப்ப என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க சூர்யா? வீட்டுக்கு போலாமா?